ஓம் சாந்தி 29/12/22 சத்குரு வாரத்தினுடைய நல்வாழ்த்துக்கள். பாட்டை கேட்டீங்க இல்லையா? பாபாவுடைய கருணை வரதானங்கள் ரூபத்துல நம்ம மீது பொழிஞ்சிட்டு இருக்கு. சத்குரு வாரம்னால சத்குருனுடைய வரதானங்கள், ஒவ்வொரு மகா வாக்கியமும் சத்குருனுடைய வரதானம். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். ஓ பதித பாவனா, சத்கதி வள்ளலே. ஓ பதித பாவனா, சத்கதி வள்ளலே, எங்களுக்கு சத்கதி கொடுங்கள் என்று ஏன் அழைக்கிறார்கள்? முதல் கேள்வி. ஓ பதித பாவனா, சத்கதி வள்ளலே, எங்களுக்கு சத்கதி கொடுங்கள் என்று ஏன் அழைக்கிறார்கள்? இரண்டாவது கேள்வி. ஹிம்சை என்றால் என்ன? ஹிம்சை என்றால் என்ன? மூன்றாவது, தந்தை நம்மை எதிலிருந்து விடுவிக்கிறார்? தந்தை நம்மை எதிலிருந்து விடுவிக்கிறார்? தடைகளை அளித்தவர் என்று யாருக்கு சொல்ல முடியும்? தடைகளை அளித்தவர் என்று யாருக்கு சொல்ல முடியும்? அஞ்சாவது, எப்போது நினைத்ததை அடைய முடியும்? எப்போது நினைத்ததை அடைய முடியும்? ஆறாவது, மற்ற பள்ளிக்கூடம் அல்லது சத்சங்கங்களில் சொல்ல முடியாத, வேறு சத்சங்கங்கள் அல்லது பள்ளிக்கூடங்களில் சொல்ல முடியாத விஷயத்தை இங்கு சொல்கிறீர்கள், அது என்ன? அல்லது இந்த விஷயத்தை மற்ற சத்சங்கங்களில் அல்லது பள்ளிக்கூடங்களில் சொல்ல முடியாது, அது என்ன? அப்படி கூட எழுதிக்கலாம். Fill up the blanks. சக்தி சேனையாகிய நீங்கள் டேஷ். சக்தி சேனையாகிய நீங்கள் டேஷ். உங்களிடம் எந்த ஒரு டேஷ் கிடையாது. உங்களிடம் எந்த ஒரு டேஷ் கிடையாது. இரண்டாவது, அனைவரும் இருளில் இருக்கிறார்கள். அனைவரும் இருளில் இருக்கிறார்கள், எனவேதான் டேஷ் என்று பாடப்பட்டிருக்கிறது. எனவேதான் டேஷ் என்று பாடப்பட்டிருக்கிறது. குழந்தைகளே, டேஷாக ஆகிவிடுங்கள் என்று தந்தை கோருகிறார். மூன்றாவது, குழந்தைகளே, டேஷாக ஆகிவிடுங்கள் என்று தந்தை கோருகிறார். நான்காவது, பிராமண வாழ்க்கையின் ஆதாரம் டேஷ் மற்றும் டேஷ் ஆகும்.
பிராமண வாழ்க்கையின் ஆதாரம் டேஷ் மற்றும் டேஷ் ஆகும். அஞ்சாவது, சகவாச தோஷத்தில் டேஷின் கவர்ச்சியில் வராதீர்கள். சகவாச தோஷத்தில் டேஷின் கவர்ச்சியில் வராதீர்கள். கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, ஓ பதித பாவனா சத்கதி வள்ளலே, எங்களுக்கு சத்கதி கொடுங்கள் என்று ஏன் அழைக்கிறார்கள்? நாம் ஏதோ ஒரு சமயத்தில் சொர்க்கத்தில் இருந்தோம், தூய்மையாக இருந்தோம் என்பதை அறிந்திருக்கிறார்கள். எனவே ஓ பதித பாவனா என்று அழைக்கிறார்கள். இரண்டாவது, ஹிம்சை என்றால் என்ன? ஹிம்சை என்றால் துக்கம் கொடுப்பது, குத்து விடுவது, வாளை வீசுவது, காமத்தின் வாளை செலுத்துவது, இவை அனைத்தும் துக்கம் கொடுப்பதாகும். மூன்றாவது, தந்தை நம்மை எதிலிருந்து விடுவிக்கிறார்? தந்தை நம்மை துக்கத்திலிருந்து விடுவிக்கிறார், காலத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கிறார். வேற என்ன? மரணத்திலிருந்து விடுவிக்கிறார். நாலாவது, யார் தடைகளை அளித்தவர்கள்? யார் அனைத்து சக்திகளில் நிறைந்தவர்களோ அவர்கள்தான் தடைகளை அளித்தவர்கள். அஞ்சாவது, எப்போது நினைத்ததை அடைய முடியும்? பாபா உதவி செய்கிறார், ஆனால் உண்மையான உள்ளம், சுத்தமான உள்ளம் இருந்தது என்றால் நினைத்ததை அடைய முடியும். வேற எந்த சத் சங்கத்திலும் அல்லது பள்ளிக்கூடத்திலும் இதை சொல்ல முடியாது. நாங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைய வந்திருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. Fill up the blanks. சக்தி சேனையாகிய நீங்கள் டேஷ், உங்களிடம் எந்த ஒரு டேஷும் கிடையாது. டபுள் அஹிம்சையாளர்கள், எந்த விதமான அஹிம்சையும் கிடையாது. இரண்டாவது, அனைவரும் இருளில் இருக்கிறார்கள், எனவேதான் டேஷ் என்று பாடப்பட்டிருக்கிறது. ஞான சூரியன் உதித்தார். மூன்றாவது, குழந்தைகளே டேஷ் ஆகிவிடுங்கள் என்று தந்தை கூறுகிறார். முழுமையாக நஷ்டோ மோகா, மோகத்தை அளித்தவர் ஆகுங்கள் என்று, ஆகிவிடுங்கள் என்று தந்தை கூறுகிறார். நாலாவது, பிராமண வாழ்க்கையின் ஆதாரம் டேஷ் மற்றும் டேஷ் ஆஃப். ஈஸி மார்க். ஈஸியானது கூட சொல்ல மாட்டீங்க. நீங்க வாய் திறந்து அவங்க சும்மா இருப்பாங்க. ஒண்ணு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி, அஞ்சாவது இது சொல்லுங்க. நீங்கெல்லாம் சுப், வாய் தரக்கூடாது. சகவாச தோஷத்தில் டேஷ் கவர்ச்சியில் வராதீர்கள். கடைசியில வந்து சகவாச தோஷத்தில் வந்து பாருங்க, எல்லைக்கு உட்பட்ட பிராப்திகளின் கவர்ச்சியில் வராதீர்கள்.